எவெல்லாம் இந்த கட்சி முடிஞ்சது 1% 2% அன்னைக்கு 10% தமிழ்நாடுக்கு 10% மக்கள் அன்னைக்கு கடலூர்ல கூடணும். அதுதான் நம்மளோட டார்கெட்டாக இருக்கணும். இனி வர மேடை பேச்சுகள் எல்லாமே இந்த விஜய் இதுவரைக்கும் பேசுனது வேற, இனிமேல் நீங்க வேற விஜய் பிரபாகரை பார்ப்பீங்க. நான் வேகமா பேசவும் தயார். சில பேர் சொன்னாங்க தம்பி வேஷ்டி ஷர்ட்டை போட்டு இன்னைக்கு வரணும்ட்டு. முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும், சீமான் அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான். நான் எப்பயுமே நான் பேசுற மாதிரி தான். எனக்கு கேப்டன் மகன் என்பதே எனக்கு ஒரு பெரிய பதவி, அதுவே எனக்கு பெரிய பொறுப்பு. எப்பயும் போல சொல்ற மாதிரி தான். எதுக்கும் நோ சொல்ல மாட்டேன், எதுக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னா கேப்டனோட ரத்தம் எனக்குள்ளேயே இருக்கு. அதனால நீங்க எப்போ எவ்வளோ பெரிய பதவி எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாலும் அதை சிரித்த முகத்துடன் கேப்டன் புன்னகை மாதிரி நான் தைரியமாக எடுத்து நான் செய்வேன். இன்னைக்கு நான் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருந்தேன். அப்போ எல்கேஎஸ் அண்ணா சொன்னார், நீ முதல்ல எல்லோ ஷர்ட் பிளாக் பேண்ட் போடணும், அதுதான் இளைஞர் அன்னைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு. நான் வண்டியில் ஏறிட்டேன். ரன்னிங்லேயே ஃபோன் பண்ணி ஒரு சட்டை ஒரு பேண்ட் வாங்கி ரன்னிங்லேயே வண்டியிலே ட்ரெஸ் மாற்றி தருமபுரி ஹோட்டலில் இருக்கும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வண்டிக்குள்ளே ஏறினேன். வெளியே மண்டபத்துக்கு வெளியே மஞ்சளும் கருப்பும் போட்டு இறங்கினேன். மாமா எப்படிரா அப்படின்னாரு. அதெல்லாம் அப்படி தான், வாங்க போகலாம் அப்படின்னா. சில பேர் சொன்னாங்க தம்பி வேஷ்டி ஷர்ட்டை போட்டு இன்னைக்கு வரணும்ட்டு. முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும், சீமான் அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான். இனி வர மேடை பேச்சுகள் எல்லாமே இந்த விஜய் இதுவரைக்கும் பேசுனது வேற, இனிமேல் நீங்க வேற விஜய் பிரபாகரை பார்ப்பீங்க. இவ்வளவு வருஷம் சத்திரியத்தனம் இருந்தது, இவ்வளோ நாள் நம்ம எல்லாம் சத்திரியனா இருந்தோம். இனி இங்க இந்த இளைஞர் பட்டாளத்துக்கு நான் ஒன்று சொல்றேன், கொஞ்சம் சாணக்கியத்தனத்தோட நம்ம செயல்படுவோம். வேகம், விவேகம், வெறி, உத்வேகம் எல்லாமே நம்மளுக்கு வேணும். ஆனா இனி ஒரு படி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி 100 முறை யோசிச்சு நீ ஒரு படி எடுத்து வைக்கணும். ஆனா அந்த ஒரு படி எடுத்து வச்சா அந்த படியை பின்னாடி வைக்க கூடாது, முன்னாடி நோக்கி தான் போயிட்டு இருக்கணும்.